الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن ناشئة الليل هي أشد وطئا وأقوم قيلا صدق الله العلي العليم قال النبي صلى الله عليه وسلم من قام رمضان إيمانا ويحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق النبي صلى الله عليه وسلم அல்ஹம்துலில்லாஹ். 200 கொடுத்து இந்த அன்னூரில் என்னை அமர வைத்திருக்கிற அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். மேலும் மக்கத்து கோமான் மதினத்து சீமான் எம்பெருமானார் ரசூலே கரீம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றுகளை வலுவாது தழுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் மேலும் நம்மவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் குன்றாமல் நின்று ஓட்டுவாக. ஆமீன். அமேசான், பிளிப்கார்ட்டில் எல்லாம் பிக் பில்லியன் சேல் என்று ஒரு ஆஃபரை தருவார்கள். அதாவது 1000 ரூபாய்க்கு விற்கின்ற பொருள் அன்றைக்கு மட்டும் ஒரு 300 ரூபாய்க்கு விற்பார்கள். அதற்கு அப்படியே நேர் மாறாக நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற ஏகனி இறைவன் அல்லாஹு தஆலா தனது அடியார்களுக்கு வழங்கும் பிக் பில்லியன் மந்த் இந்த ரமலான் மாதமாகும். இந்த ரமலான் மாதத்தில் ஒரு நன்மை செய்தால் அதற்கு 700 மடங்கு வரை கூலி கொடுக்கப்படும் என்பதாக ஹதீஸிலே வருகிறது. மேலும் இந்த 11 மாதங்கள் நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிக்கப்படுவதற்கு நாம் செய்த அனைத்து பாவங்களையும் கழுவ நாம் எந்த குளத்திலும் குளிக்க தேவையில்லை. மாறாக இருந்த இடத்திலே தொழுதால் நம்முடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், மன் காம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹ். எவர் இந்த ரமலான் காலங்களில் ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்த வண்ணம் நின்று வணங்குகிறாரோ அவருடைய அனைத்து பாவங்களும் விடுகின்றன என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நாம் ஃபர்லு தொழுகை அல்லாமல் இஷா தொழுகைக்கு பிறகு தராவீஹ் என்ற பெயரில் தொழுது வருகிறோம். இது ஒன்றும் நாம உருவாக்கியது கிடையாது. இது ரமலான் காலங்களில் தராவீஹ் 20 ரக்காத் 10 ஸலாவோடு தொழுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தாகும். எனவேதான் இந்த தொழுகை சுன்னத்தை முஅக்கதாவாக்கப்பட்டுள்ளது. இது ஆரம்ப காலங்களில் தனித்தனியாக தொழுகப்பட்டு வந்தாலும் மக்களில் சிலர் தொழுகாமலும் இருந்த காரணத்தினால் உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இது ஜமாத்தால தான் தொழுக வேண்டும் என்பதாக சட்டமாக்கப்பட்டுள்ளது. உமர் ரலியல்லாஹு அவருடைய நாவில் அல்லாஹ் இறைவன் பேசுகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அவருடைய வாக்குக்கு ஏற்ப இதை யாரும் மறுத்துவிட முடியாது. எனவே நாம் தராவீஹ் தொழுகையை ஜமாத்தோடு தொழுது நன்மைகளை அள்ளிக்கொள்ள வல்லவனால உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி